ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. மாம்பழத்தை வச்சு ஒரு டேஸ்ட்டான பால்கோவா பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் ஆரோக்கிய பால் தாங்க நான் எடுத்திருக்கேன். அது நல்லா சுண்டி வரட்டும். காய்ச்சதுக்கப்புறமா பால் இப்போ பொங்கி வந்துடுச்சு. இதில் உள்ள ஆடை, சைடில் இருக்க ஆடையெல்லாம் நம்ம உள்ளே இழுத்து விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். இந்த மாம்பழத்தை ஊற்றினோடனே அது கொஞ்சம் பிரிஞ்சது மாதிரி இருக்கும். பால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பால் திரட்டி பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் இது. மாங்காய் பால் கொஞ்சம் திரஞ்சி வர்றது மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பால்கோவா திருந்தானே இருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறமா இந்த கொதிச்சு வருது பாருங்கள். இதுக்கு கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. மாம்பழத்தோட கலரே இது சூப்பராக இருக்கும். இது கூட 6 டீஸ்பூன் அளவுக்கு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பால் பவுடர் போடுறேங்க. 1 பாக்கெட் பால் பவுடர் தான் போடுறேன். 10 ரூபா பாக்கெட் தான். இது டேஸ்ட் கூட்டி கொடுக்கும், அதுக்காக தான் இதை நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டுறேங்க. போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, சூப்பராக திரண்டு வந்துடுச்சு. இதுதாங்க கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பாதாம் பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு மாம்பழ பால்கோவையும் இதில் கொட்டிடலாம். கொட்டி சமப்படுத்திட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பாதாம் பருப்பு டெக்கரேஷன் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ இதை ஆறட்டும். நல்லா தேவைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆறுனா மட்டும் போதுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கமத்தி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பால்கோ டேஸ்ட்டில் மேங்கோ ஃப்ளேவர் கலந்தது மாதிரி செம டேஸ்ட்டாக இருந்து. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.